சுமார் 4 மணி நேரமாக ஊர் முழுவதும் முக்கியமான ஒன்றை தேடி வளைந்த மூப்பனாய். முன்பகையை மனதில் வைத்து கதையை முடித்த திகில் சம்பவம். தென்னந்தோப்பில் நடந்த நடுநடுங்க வைக்கும் பயங்கரம். திண்டுக்கல் மாவட்டம் வைக்கில்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில உள்ள பழையமக்கம்பட்டியில தென்னந்தோப்பு ஒன்றுல கொடூரமா தலையில்லாம அவரோட உடல் மட்டும் கிடப்பதா திண்டுக்கல் தாலுகா போலீசாருக்கு தகவல் வந்திருக்குது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் மோப்பனாயோட வருகை தந்திருக்காங்க. தொடர்ந்து உயிரிழந்த சிவகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இதையடுத்து மோப்பனாய் லக்கி உதவியோட சுமார் 4 மணி நேரம் ஊர் முழுவதுமா சிவகுமாரின் தலையை தேடியதுல சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பாலத்துக்கு கீழே அவரோட தலை கண்டெடுக்கப்பட்டதா கூறப்படுது. இதையடுத்து சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியதுல தான் சிவகுமார் அவரது நண்பர்களான கோபிகண்ணன் மற்றும் சூர்யா உட்பட 7 பேரோட பழையமக்கம்பட்டியில உள்ள சாவடியில மது இருந்ததாகவும் அப்போது நண்பர்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதுல ஆத்திரமடைந்த கோபிகண்ணன் மற்றும் சூர்யா சிவகுமார சமாதானப்படுத்தி பழையமக்கம்பட்டியில உள்ள தென்னந்தோப்புக்கு அழைத்து சென்று போதை தலைக்கேறியதும் சிவகுமார இருவரும் சேர்ந்து தீர்த்து கட்டியதும் தெரிய வந்திருக்குது. இதையடுத்து காவல்துறையினர் இருவரிடத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் மது போதையில ஏற்பட்ட தகராறுல நண்பர்களே நண்பனின் கதையை முடித்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.